ஏன்னா நான் முதல் கல்யாணத்தவே ஒரு ஒரு பையனோட தான் கல்யாணம் பண்ணேன். அவங்க குழந்தையோட தான் நான் மேரேஜ் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து ஒரு நாட்டாமை, எங்கள் அப்பாவோட அப்பா அந்த ஊர் பிரசிடென்ட். இப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு ஒரு குழந்தையோட ஒரு பொண்ணை கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. பிரியங்கா அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. உங்களுடைய வாழ்த்தா என்ன? நீங்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்றால் யாரை நோயடிக்காமல் வாழுங்கள் சொல்லுவாங்க. இறந்தவர்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நாங்கள் வேறவங்களும் பேசும்போது உங்கள் துணைவியார் கிராஸ் ஆகி வந்தாங்க, என் கணவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அவருக்கு வந்த விபத்து தான் அது, அதை நான் தான் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு. நான் ஒன்றும் மனைவி இருக்கும்போதே 2வது கல்யாணம் பண்ணல. 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த 6 மாதம் சிரமப்படுறப்ப நீங்கள் ஒரு உலக சாப்பாடு கொடுப்பீங்களா? ஒரு டைம் என் குழந்தை பார்த்துக்கலாம். வைஃப்க்கும் உங்களுடைய மகள்களுக்குமான பாண்டிங் நல்லா ஒவ்வொரு டைம் நல்லா குழந்தைய எப்பயும் பாசமாக பிரியமாக இருக்கும். இல்லை அவங்க வேலைக்கு போகிறதுனால என்னவோ ஒரு எந்தெந்த தருணத்தில் உங்களுடைய மனைவியை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை இப்போ இந்த மாதிரி சூழல் தான். இப்போ இந்த மாதிரி சம்பவம் இல்லைன்னா இப்படி எல்லாரும் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களா, கேட்பாங்க. கலாட்டாவோட இந்த கான்வர்சேஷன்ல இன்னைக்கு என் கூட மதுரை முத்தாண்டன் தான் இருக்காரு. அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? ரொம்ப கருப்பாக தான் இருக்கு பாருங்க. கருப்பாக தான் இருக்கேன். பிரியங்கா அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க உங்களுடைய வாழ்த்தா என்ன சொன்னீங்க? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன்னா ஒரு இந்த ராஜு வீட்டுல பார்ட்டியில கொஞ்சம் ஒரே ஷோல வந்து உங்களை பார்க்க முடிஞ்சது. இப்போ பொதுவாக நல்ல ஒரு அருமையான அந்த இடத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு வைப்ரேஷனாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு இப்போ என்னைய மாதிரி தான் ஏதாவது ஒரு இது இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி படுத்துகிறவங்க ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா 5 ஹவர்ஸும் அதே எனர்ஜியில் இருப்பாங்க. என்ன ஃபோன் கால் எது வந்தாலும் அப்படி இருக்கிறவங்க அவங்க மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே, அவங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை அவங்க தேடிக்கிறட்டுமே. இன்னும் நம்ம மக்கள்கிட்ட சரியா புரிதல் இல்லை. ரொம்ப முன்ன மாதிரி இல்லை. இப்போ சோசியல் மீடியா வந்த பின்னாடி அவங்க மனசு சங்கடப்படுமே. எனக்கு தெரிஞ்சு ஒரு வார்த்தை ரொம்ப அழுத்தி சொல்வேன், நீங்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்றால் யாரை நோயடிக்காமல் வாழுங்கள்னு சொல்லுவேன். அது பார்த்து நான் ஒரு கார் வாங்கினப்போ யாரோ வந்து என்னை ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதில் ஒருத்தன் போட்டிருந்தானே, எனக்கு நண்பர் தான் சொன்னார், ஆக்சிடெண்ட்டாக வாழ்த்துக்கள். அப்போ யோசிப்பார். இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டேன். ஒரு ஆள் இருக்கும்போதே இப்போ கவுண்டமணி சார் இருக்காருன்னா அவருக்கு மாலை போட்டு இரங்கல் செய்யுங்க. அதில் அந்த பட்டன் டிசைன் பண்ணும்போது மனநிலை எப்படி இருந்துருக்கும். அவர் சிரிக்கிற வைக்கிறத தவிர என்ன செஞ்சார்? அந்த மாதிரி ஒரு சைக்கோ மனநிலையெல்லாம் கூடிடுச்சு. அதை நம்ம மேலே வெளிப்படுத்தும் போது அது நம்ம ரியாக்ஷன் பண்ணாமல் போகணும். அது மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. நல்லா இருக்கணும், வாழ்த்தம். உங்களை எப்போதுமே பார்க்கும்போது இல்லைன்னா உங்களுடைய அந்த பெயின், அந்த வருத்தம் அதெல்லாம் நீங்கள் என்றைக்குமே பின்னாடி வச்சுட்டு நான் மக்களை மகிழ்விக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லையா, உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு சந்தோஷம் வந்து தானாக வருது. ஆனால் நீங்கள் கடந்து வந்த விஷயங்கள் அப்படி ஒரு நிமிஷம் நின்று பார்க்கும் பொழுது எப்படி அண்ணன் இதெல்லாம் கடந்தாரு அப்படின்னு வந்து யோசிக்க தோணும். 2016 இருந்து 2020 வரையிலையும் 3 இழப்புகள் பேக் டு பேக். 3 முக்கியமானவர்கள். 3 முக்கியமானவர்கள். ஆமா. இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வரும்போது அப்பாட்ட சொல்லணும் போது ஃபோன் பண்ணுவீங்க. ஆமா. இல்லை மனைவிட்ட சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆமா நம்மளுக்கு பெரிய சந்தோஷத்தை சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. இல்லை நம்மளுக்கு ஒரு சிரமம் நெருக்கடியை சொல்லி மனசு விட்டது பண்ணுறதுக்கும் கிடையாது. 3 நபர் தான் முக்கியமானவர். கண்டிப்பாக. அதை நம்ம மேடைக்கு மட்டும் பேசுகிறதில்ல, எல்லாத்தையும் கடந்து வரணுன்னு பேசுகிறோம் இல்லையா? அதெல்லாம் என்னாச்சு இது வரைக்கும் இருக்கும். மேடையில் ஏறி உட்காந்து வணக்கம் ஆரம்பிக்கும் தட்டிக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஆரம்பிச்சுட்டு அந்த 3.5 மணி நேரம் கடுமையான கிராமமாக இருக்கும். 2.5 மணி நேரம் போதும் சான்றிருப்பாங்க. அவங்க ரசிக்கிற பார்த்து 3.5 மணி நேரம் இறங்கி வந்தால் மறுபடியும் தொடரும் சேர்ந்தது. ஆக இப்படி தான் 20 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கேன். 2005 ஆரம்பித்தது, இன்றைக்கி 20 வருஷமாக அப்படியே. பட் அந்த ஒரு பீரியட் 2016 வந்து ரொம்ப எதிர்பாராத விதமா அவங்களுடைய முன்னாள் மனைவி வந்து தவறுறாங்க இல்லையா? இப்போ அந்த இறந்தவர்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு மேடம் என்கிட்ட வந்தாங்க. நாங்கள் வேறவங்களும் பேசும்போது உங்கள் துணைவியார் கிராஸ் ஆகி வந்தாங்க, என் கணவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அது நான் அப்புறம் நிறையா பேர்ட்டு விசாரித்து அது ரியலான விஷயந்தான் ஓரளவு. அவருக்கு வந்த விபத்து தான் அது, அதை நான் தான் வாங்கிட்டு போனேன் அப்படின்லாம் அந்த இதில் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி.
இப்போயுமே வாகனத்தில் கவனமாக போக சொல்லுங்கள், கருவேப்பிலை வச்சுட்டு போக சொல்லுங்கள் அப்படிலாம் சில விஷயம். அவங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கண்ணாப்பின்னான்னு இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லியாக இருக்கும். காளி கோயில் கும்பிட்றது, அந்த சதுரகிரி மகாலிங்கம் சிறுவிழுத்தூர் பக்கம் ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் அங்கே இருப்பாங்க. மூத்த பொண்ணு நிறமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது ஏறுவாங்க, 9 மாதமாக இருக்கும்போது. கஷ்டம் அந்த மலையில் ஏறுறது, இப்படி இருக்கும். அப்படிலாம் அந்த ஒரு ஆன்மீக நிறைய கோயில்களுக்கு தான தர்மங்கள். இப்போ நாங்கள் ஒரு புதுசாக சொல்லுங்க, ரொம்ப நாள் அப்படியே கிடக்குமா அந்த கல், இப்போ தளம் போட்டால் நல்லாயிருக்கும், அடுத்த தடவை அந்த தளம் போட்டு. இத்தனைக்கும் அப்போ என்னுடைய வருமானம்லாம் ரொம்ப சின்ன வருமானம். இப்படி 3 வருமே மாறி மாறி ஒரு சொசைட்டிக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணது. இந்த அதை பத்தி பேசுறதுக்கான ஒரு ஒரு இதுவாகவும் நீங்க பண்ணி அதை மாத்தி இருக்கீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களோடது வந்து ஒரு காதல் திருமணம். ஸோ ப்ளஸ் 2 மகள்கள், நல்ல விவரம் தெரிஞ்ச 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல வந்து நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இழப்பு, ஆனா அதை நீங்க காமிச்சு வீக் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய 2 பிள்ளைங்க உங்களை நம்பி மட்டுமே இருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்ன உடனே கல்யாணம் பண்ணிட்டார் சொல்றாங்க. அது ஒரு சர்ச்சையாவே அந்த டைம் இருந்தது இல்லையா? ஆமாம், அது இருந்தது. ஆனால் சூழல் எப்படின்னா, இவங்க காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் போகணும், டிஃபன் வச்சு கொடுக்கணும். நான் போய் தான் பக்கத்தில் கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி அந்த டயத்துக்கு வரணும். மதியம் வந்தோடனே ஒரு ஹோட்டல், எந்த ஹோட்டல்னு பார்க்கணும். இவங்களை டூலரில் வச்சுட்டு அந்த இடங்களை தேடி ஹோட்டல் பக்கத்துலேயே, எங்கள் ஹைவேஸ்லாம் ரோடு இருக்குது. இந்த சிரமம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. நான் ஒன்றும் மனைவி இருக்கும்போதே 2வது கல்யாணம் பண்ணல, இது புரிஞ்சுக்கிட்டே ஈஸி. கரெக்ட். அதனால் இந்த மாதிரி விமர்சனங்கள் நிறையா வரும். இதுக்கு தான் அந்த இடத்துல அவங்க உட்கார்றதுக்காக இப்போ சொல்கிறீங்களா, அந்த வழிகள்லாம் வார்த்தைகள், இதுக்கு தான் ஒரு நிம்மதியான இடத்துல உட்கார்றதுக்கு எனக்காக, எனக்கு சுயம்புக்காக அந்த இடத்த நான் உருவாக்கணும். குழந்தைங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க? ஏன்னா உங்களுக்கு பதட்டமா, ஒரு அப்பாவா பதட்டமா இருக்கக்கூடியது, நாளைக்கே அம்மா எப்போ வருவாங்க, இல்லை அம்மா நீங்க வரமாட்டாங்களேன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா எந்த அப்பாவாலையுமே தாங்கிக்க முடியாது இல்லையா? எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? அம்மா வேணும்னு கேட்டு வருத்தப்பட்டிருக்காங்களா? இல்லை 2வது குழந்தைக்கு தெரியாது, அப்போ சின்ன வயசு. அதுக்கு மூத்த பொண்ணு ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிறோம், இவ்வளோதான் அப்படின்னு விஷயம். அப்போ எங்கள் அப்பாவெலாம் இருந்தார், சின்ன சின்ன ஆறுதலாக இருப்பார். நல்ல ஒரு மனிதரும் கூட. இப்போ அதுக்கு பின்னாடியெல்லாம் ரொம்ப தடுமாட்டம். அதனால் இப்போ ஓரளவு பக்கம் வந்துச்சு 2 பொண்ணுக்குமே. அந்த வகையில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு குழந்தையாக இருந்தால் ரொம்ப சிரமமாக இருக்கும். இது 2ம் பேசிக்கிறோம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிறங்க, விளையாடுறது கூட ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கனால அது ஒரு சந்தோஷம். 2 குழந்தையாக இருக்கனால அந்த ஒரு 6 மாத காலம் வந்து நீங்களும் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. இப்பயும் மிஸ் பண்ணுறது உண்டா? அப்போ நிறைய நண்பர்களோட வந்து ஆறுதல்லாம் சொல்லும்போது கூட பெருசாக தெரியாது. உங்களுக்கு யாருக்குமே ஒரு ஆள் இழந்த பின்னாடி வருஷங்கள் ஆக தான் ரொம்ப கூடும். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மாதம் டெய்லி ஒரு ஆள் வருவாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். 4வது நாளாக ரொம்ப இதாகும். யாருமே வராதப்போ, ஆறுதல் சொல்லாதப்போ கூடும் அது. நான் அது உணர்ந்ததுனால சொல்கிறேன். நீங்க சொன்னீங்களே, என்னுடைய சூழ்நிலை எனக்கு தான் தெரியும், நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது என்னுடைய குடும்பத்தை சார்ந்து, அது ஒரு தேவையை சார்ந்து மட்டுமே அந்த முடிவு இருக்கு. அப்போ அந்த 6 மாசத்துல நீங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்றது அந்த டைம்ல உண்மையா நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி அது கோடிட்டு சொன்னாங்க, என்னது அண்ணன் 6 மாசத்துல எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி. பட் அதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனைவியோட எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க, நீங்க எவ்வளவு உங்க மனைவிக்கு ஒரு மரியாதை கொடுத்தீங்க அப்படின்றது வந்து அது நிறைய பேர் தெரியாம இந்த மாதிரி ஒரு டாக் வருது. அது இப்பயுமே தொடர்ந்துட்டு வர மாதிரி சில நேரங்கள்ல தோணுது இல்லைன்னா, நீங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டு நீங்க ஒரு ஹாப்பி லைஃப்ல இருக்கீங்க, ஆனா அண்ணன் வந்து அவரோட மனைவியோட சேர்ந்து இல்லை, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனை, அப்படிப்பட்ட ரூமர்ஸ் இன்னமும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணி சரி ஓகே நம்ம லைஃப்பை பார்ப்போம், குழந்தைங்களை பார்ப்போம் அப்படின்னு போகும்பொழுது எல்லாமே ரொம்ப எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா சொந்த தாயே தன்னுடைய பிள்ளையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய மீடியாவில் பேப்பரில் பார்க்குறோம். அப்போ இன்னொரு வந்து பெர்ஃபெக்டாக பார்ப்பாங்கலாம் எதிர்பார்க்கணும். அது நான் நம்பி தான் அது பண்ணேன். அது முன்ன பின்ன இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகும். அப்போ இந்த மாதிரி ரூமர்ஸ் வரும்பொழுது அண்ணன் வந்து சேர்ந்து இல்லை, அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து இல்லை, அப்படி ஏதாவது உங்க காது கெட்டுச்சா? அதெல்லாம் சொல்லுவாங்க, அது எப்பயுமே சொல்லுவாங்க. அது உதாரணத்துக்கு அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க இடத்துலேருந்து போகிறதான் பக்கமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம தொடர்ந்து எனக்கு இந்த வீட்டோட ஃபோட்டோ போடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. இப்போது குழந்தைகளை வெளியே காட்டிக்கிற கூட நிறைய பேர் விரும்புவோம் இல்லையா. நம்மளோட கஷ்டம் நம்மளோட இருக்குது. இப்போ இந்த நிறையா ஆர்டிஃபிஷியல் A1 AI எல்லாம் வந்த பின்னாடி இருக்கிறப்ப அந்த பெரிய குழந்தை வந்தோடனே போடுறதுக்கு யோசிப்போம். அதனால் ஃபேமிலி போட்டால் வராதனால அப்படி கூட கேட்டுருக்கலாம். அது எனக்குள்ள விஷயங்கள் எனக்கு தானே தெரியும், இப்போ உங்களுக்குள்ளது உங்களுக்கு தெரியும். வெளிப்பருந்து பார்த்துட்டு உனக்கு எதுக்கு நான், அதாவது எனக்கு நான் நல்லவன் நான் வாழ்ந்தா போதும், உன்கிட்ட நல்லவன் நான் சர்டிஃபிகேட் வாங்கி என்ன செய்ய போகிறேன்?
சரி நீங்கள் உடனே ஒரு 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த 6 மாதம் சிரமப்படுறப்ப நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுப்பீங்களா? ஒரு டைம் என் குழந்தைய பார்த்துக்க முடியுமா? ஏன்னா என்னுடைய தேவையை நான் தானே பண்ணிக்கிற முடியும். அதான் விஷயம். ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கும். வெளியிருந்து பார்க்குறப்ப நீங்கள் எவ்வளவும் பேசுங்க. அடுத்த ஆளுக்கு பிடித்தது மாதிரி வாழாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். வைஃப்க்கும் உங்களுடைய மகள்களுக்குமான பாண்டிங் நல்லா ஒவ்வொரு டைம் நல்லா க்ளோஸ் ஆகி ஒரு டைம் இருந்துச்சு. அப்புறம் அவ்வளவு சொல்ல முடியாது. ஏன்னா எதாக இருந்தாலும் தான் சொல்ல முடியாது. இருந்தாலும் குழந்தை எப்பயும் பாசமாக பிரியமாக இருக்கும். இல்லை அவங்க வேலைக்கு போகிறதுனால என்னவோ ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த வருடத்தை தொடர்ந்து அடுத்தது உங்களுடைய அம்மா தவறுறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். 19 அம்மா, 20 அப்பா. இப்போ எவ்வளோ நிம்மதியாக தூங்கினீங்க நீங்கள் அந்த கோயில் கட்டி முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி எவ்வளோ நிம்மதியாக தூங்குனீங்க? அது போக நிறைய பேர் தொடர்ச்சியாக வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள். அப்பா நல்லா பெரிய அந்த ஊரில் பெரிய தொழிலதிபர்ப்பா. நான் கூட யோசிக்கலை. அது ஒரு சிங்கரோட நம்ம சூப்பர் சிங்கரில் மூக்குத்தி முருகன். நான் எங்கள் அம்மா கல்லறை தான் கட்டினேன். ஐயோ இப்படி தெரியலையே, நீங்கள் ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகிட்டீங்களே, இப்படி தெரிஞ்சு நான் கட்டிட்டேன். எனக்கு ஃபேமஸாக இருக்கா கட்டலை உள்ளார்ந்து அவங்களுக்கு அந்த யோசிக்கிறாங்க. இது யாருமே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னு. எனக்கு அது ஒரு இதாக இருந்தது. வெறுமனே மேடையில் மட்டும் பேசுகிறக்கா இல்லாமல் நிறைய விஷயம் எனக்கு திருப்தி ஆகிற மாதிரி பண்ணி நான் 4-5 விஷயம் சொன்னாலே என்னை கேள்வி வைக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. ஏன்னா நான் முதல் கல்யாணத்தவே ஒரு பையனோட தான் கல்யாணம் பண்ணேன். அவங்க நம்பர் என்னன்னு சொல்லலாம். என்னது பயம்னு சொன்னீங்களா? பையன் குழந்தையோட தான் நான் மேரேஜ் பண்ணேன். ஓ அதுக்கடுத்து யார் இந்த 2 இவங்களும் நல்ல டாக்டர் இதெல்லாம் வசதி தான். 1 கிராம் கூட இவங்ககிட்ட வாங்கினதில்ல, அவங்ககிட்ட வாங்கினது. வரதட்சணை ஏரியாவே இல்லை. நான் ஒரு கம்யூனிட்டியாக இருந்தால் கூட நான் வேறு கம்யூனிட்டிலாம் கல்யாணம் பண்ணேன். இப்படி மேடைக்கு என்ன பேசுகிறனோ அது நெச வாழ்க்கையில் வச்சு வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற மட்டும் கிடையாது, செஞ்சு காட்டிட்டேன். இது மாதிரி இது யார் செய்வான்னு சொல்லுவோம். எங்கள் அப்பா ஒரு நாட்டாமை, எங்கள் அப்பாவோட அப்பா அந்த ஊர் பிரசிடெண்ட்டு. இப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு ஒரு குழந்தையோட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன். சரி அவ்வளோ சிரமப்படுறாங்க, அவங்க ஃபீலிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. இத்தனை கேள்வி வைக்கிறாள் என்ன பதில் கேளுங்க பார்ப்போம். அவ்வளோ யோக்கியம் யாருக்குமே இருக்காது. இல்லை இந்த மாதிரி தைரியமாக செய்ய சொல்லுங்க பார்ப்போம். பேசலாம், நிறையா பேசலாம். என் வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கை யாருமே வாழ முடியாது. இதான் விஷயம். யார்கிட்டையும் 10 பைசா வாங்காமல் நானே ஒரு ஆளாக இன்ன வரைக்கும் 20 வருஷம். அதுவும் பொதுவாக மக்களை சிரிக்க வச்சு சம்பாதிக்கும். அதான் எனக்கு ஒரு திருப்தி இருக்காது. 1 மணி நேரம் பேசுங்கன்னா நான் 2 மணி நேரம் கூட பேசி மெல்போர்ன்லாம் ஆஸ்திரேலியாவில் 3/4 மணி நேரம் போகுது சார். அவங்களாம் பழைய இந்த அசத்த பேர் பார்த்த ஆடியன்ஸ் அங்கே நிறையா இருக்காங்க ஆஸ்திரேலியாவில். உட்காண்டாங்க. அன்றைக்கி மழை வேறு. ஒரே ஆள் நான் ஸ்டாப்பாக 2.25 மணி நேரம் பேசும். இப்படித்தான் என் மணி கொண்டு வந்து அதை சிரிக்க வச்ச பணத்தை மற்றவங்களுக்கு சிரமப்படுறவங்க கொடுத்தான் பார்த்தோம். அதனால் நம்ம வாழ்க்கை அமல் பிடிச்ச மாதிரி வாழும். எந்தெந்த தருணத்தில் உங்களுடைய மனைவியை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ இந்த மாதிரி சூழலை தான். இப்போ இந்த மாதிரி சம்பவம் இல்லைன்னா இப்படி எல்லோரும் இப்படி ஏதாவது சொல்லுவாங்களா, கேட்பாங்களா? அது வாட்டு போயிருந்துருக்கும். இறைவன் ஒரு இடத்துல ஒரு மாற்றி வைக்கல. இல்லை அது இன்னொன்று என்னென்னா, அது அந்த மிஸ் பண்ணுறப்போ அதையும் கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குமா? ஏன்னா நீங்கள் ஒரு வேற ஒரு குடும்பம் அப்படின்னு செட் ஆகி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது இல்லையா? அவங்களும் எதுவும் நினச்சிடக்கூடாது, என்ன இவர் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியும் எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா? அது நம்ம வெளிப்படையாக இருக்கோம், உண்மையாக இருக்கும். அது அடுத்த ஆள்கிட்ட அது சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ கேட்டனால என்ன எதுன்னு சொல்கிறோம். அவங்கள்ட்ட சொல்கிறோம். இவங்க வாழ்க்கையும் அதே மாதிரி வாழ்ந்தால் இவங்களையும் சொல்ல போகிறோம். அவ்வளோ புரியுது. இப்போ ஏன் கோயில் கட்டுற அளவுக்கு என்ன அப்படி செஞ்சுட்டாங்க? எல்லார் ஒய்ஃபும் அன்பாக இருக்கிறதானே, எல்லா அப்பா அம்மாவும் எப்பயும் இதாக இவர் மட்டும் என்ன அப்படின்னு கேட்கலாம். நான் அன்பு எனக்கு அதிகமாக வெளிப்படுத்தினாங்க, நான் அதிகமாக வெளிப்படுத்தினேன். ஆனால் எப்படி அதுலேருந்து உங்களை நீங்கள் அதை பார்க்கலனாலும் இப்போ கண்ணு முன்னாடி வந்துடுது இல்லையா? சில நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் சொல்லுவாங்க, யாராவது சொல்லுவாங்க. அதுலேருந்து எப்படி நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதே, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஏன்னா நல்ல மனநிலை ஒரு நல்ல பகுத்தறிவாளர், ஒரு படிப்பாளி ஒரு கமெண்ட் போட்டால் அதை நம்ம ஏற்றுக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சது. ஒரிஜினல் ப்ரோஃபைலே வச்சுருக்க மாட்டேன். சூர்யாந்தி பூ, மைனா, குருவி வச்சுருக்கான். அவன் கமெண்ட் போடுறக்கலாம் எனக்கு தேவையில்லாத அதுலேருந்து இன்னொன்று பதிச்சுன்னா எவ்வளோ நான் சொல்லுவேன் பாருங்க. நீங்கள் வீட்டுக்கு அவசரமாக போகும்போது ஒரு தெருநாய் ஒன்று குலைக்கும். அதை கல் எடுத்து எரிஞ்சு அதை பற்றி விட்டுட்டு மறுபடியும் இங்கிட்டு ஒரு நாய் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடே போய் சேர முடியும். நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகணுன்னா நம்ம இலக்கு நோக்கி போகணுன்னா எதுக்கும் பதில் சொல்லாமல் போனார்.
நீங்க இன்னொன்னு அழகா சொன்னீங்க, இருக்கும்போது ஒண்ணும் பண்ணாம இல்லாதப்ப கோயில் கட்டுறதுன்றது வந்து இல்ல. நான் அவங்கள எப்படி பார்த்தேனோ அதோடைய அன்போட வெளிப்பாடா மட்டும்தான் நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக இது பண்றேன். இருப்பேன். ஃப்ரெண்ட் என்னுடைய முதல் ரசிகையே யாருன்னா, ஒரு சின்ன ஜோக்காக இருக்கும், கீழே விழுந்து சிரிப்பாங்க. அந்த இறந்த மனைவி சின்ன சின்ன விஷயம் முதல் ரசிகர் குட்டியாக ஒரு பன்னிக்குட்டி ஜோக் ஒன்று சொல்லுவேன், அப்படி சிரிக்கிறத பார்க்க முடியாது. அதெல்லாம் தான் ஒரு இழக்கிற ஒரு வாய்ப்பு. உண்மையாவே அது மட்டும் இல்லாம சொல்லுங்க நீங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல கூட ஒரு ஸ்டேஷன், ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட வந்தால் கூட என் பேர், என் முழு பேர் தான் அவன் சொல்லுவாங்க. என் பேர் முத்து இருள பாண்டின்னு, மதுரை முத்துன்னு சொல்ல மாட்டான். அப்போ இவர் புகழுக்கு களங்கம் வரக்கூடாது, இவர் இமேஜ் கிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பான். அதெல்லாம் யோசிக்கிறோம். சும்மா உடனே ஒரு டக்குன்னு ரைட்டு கோயில் கட்டுவோம்னு கட்டுறோம். அப்படியே இது 10 வருஷம் என்ன வாழ்க்கை, என்ன செஞ்சாங்க அப்படின்னு. அப்பா என்ன செஞ்சார், அவர் ஒரு மனுஷனாக சமுதாயம் நம்மளுக்கு செஞ்ச விடுங்க, சமுதாயத்துக்கு எப்படி இருந்தார் அந்த விஷயம். என்னைய கதர் வேட்டி கட்டி போக சொல்லுவார். ஏன்னா அவர் காந்திஜி கொள்கையில் வந்து அது எப்படிப்பா, அதெல்லாம் எல்லாம் பேண்ட் ஷர்ட்டு போடணும், நான் கதர் எப்போப்பா அப்படி இருக்கணுப்பா, கதராடி அந்த கைத்தறி செய்கிறவங்க என்னப்பா செய்வாங்க, இந்த மாதிரி இந்த ஜீன்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப நல்லா யோசிப்பார். அம்மா அப்பா உங்களுடைய மனைவி அவங்களுக்கும் வந்து கோயில் கட்டியிருந்தீங்க. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அதை பார்க்கும் பொழுது. நீங்க வந்து அவங்க மேல எவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருக்கீங்க, எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத வந்து அந்த நினைப்பிலேயே வந்து எங்களுக்கு புரியுது. ரொம்ப நாளா மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்த ஒரு தாட்டானே இது. இல்லை, அவங்க ரொம்ப குட்டி குட்டி ஆசையாக கேட்பாங்க. ஏப்பா எனக்கு ஒரு சேலை எடுத்துகிட்டு வர மாட்டியா, பாரு ஒரே சேலையை கட்டுறேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அப்போ ஒரு சின்னதாக இருக்கும், ஆனால் அது நம்மளுக்கு அப்போ பெரிய விஷயம். அதெல்லாம் அப்புறம் உட்காந்து யோசிக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஆசை ஏதாவது நிவர்த்தி செய்யாமல் இருக்குமே அப்படின்ற மாதிரி அப்போ காலகட்டத்தில் கஷ்டமான சூழல் அப்போ தோணுச்சு. அவங்களாம் ரொம்ப கிராமத்துக்குள்ளே அப்படி போனோம்னா, அப்போ எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிற ஒரு வயசான பாட்டியாக இருந்தால் அது ஒரு டைம் சாப்பாடு என்ன கிடைக்க போகுது, இது ஒரு 4-5 வருஷத்துக்கு கட்டிக்கிட்டே இருப்பான். சின்ன சின்ன கனவு தான் இருக்கும் கிராமத்தில். அதனால் அது நம்மளுக்கு சின்ன விஷயமா இன்றைக்கி தெரியுது, அன்றைக்கி அது பெரிய விஷயமா இருந்துச்சு. அது ஒரு நினைவாக இருந்தது. அதுவும் போக எங்கள் அப்பாவில் ரொம்ப ஒரு தீவிரமான காங்கிரஸ் தியாகி. இந்திரா காந்தி இறந்தப்பையும் முட்டை போட்டுட்டு இருப்பார், ராஜீவ் காந்தி இறந்தப்பையும் முட்டை, அப்படி ஒரு பற்று உள்ளவர். அதனால் இவங்க வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்காக இருந்தவர் இல்லை. எங்கள் அப்பா பொது வாழ்க்கையில் நிறைய அந்த ஊருக்கு கிராமத்துக்கு முதல்ல பஸ்ஸு கொண்டு வந்து அவர் தான் நாட்டாமையாக இருந்தவர். மாலை போட்டு பஸ்ஸு வெறுமனே இல்லை, வர்றவங்கள ஃப்ரீயாக ஏற்றிட்டு வரைக்கும் மேனேஜர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி இப்படியெல்லாம் செஞ்சதுனால தான் அவருக்கு ஏதோ எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் அவர் இருந்ததுனால அந்த கோயிலை கட்டலை. பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர். இந்த கோயில் கட்டினதுக்கு நீங்க சொன்னீங்க நிறைய அன்பு, நிறைய மக்கள் கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கிடைச்சதுன்னு. இப்பயும் கோயிலுக்கு வந்து போகிறாங்க டெய்லி. ஒரு 5 பேர் 6 முக்கியமானவர்கள் அதை பார்க்கணும். இப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி சிந்தனை வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். நான் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ரசிகன். அவர் அம்மாவுக்கு சத்யாவுக்கு அவர் ராமவரம் தோட்டத்திலே முதல்ல கோயில் கட்டினார். இதெல்லாம் சின்ன சின்ன தாக்கம் எனக்கு, இதுதான் விஷயம். அப்போ தினமும் அது ஒரு சின்ன அந்த கிராமத்துக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அப்படி கோயில் அப்படி பார்த்துட்டா போகிற அளவுக்கு இதனுடைய நோக்கம் எனக்கு இன்னொரு இது சந்தோஷம். யங்ஸ்டர்கிட்ட போய் சேர்ந்து பார்த்தீங்களா, ஓ இப்படிலாம் செய்யணுமோ, நீ அந்தளவுக்கு செய்யணும், ஒரு ஃபோட்டோ வச்சு கும்பிடு. அதுவும் இல்லையா, எங்கள் ஊரை பக்கம் சொல்கிறது, இந்த கிழடு வீட்டிலே கிடந்து உசுரை வாங்குது, இந்த வார்த்தைகள் சொல்லாமல் இருந்தப்போ ஒரு டைம் சாப்பாடு கொடுங்க, திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. அவங்க இல்லாட்டி இதே மாதிரி ஆட்களாக ஒரு 5 பேர் அந்த கம்மாக்கரை ஓரத்தில் பிள்ளையார் கோயில்கிட்ட உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு சரி அந்தளவுக்குலாம் செய்வேனாப்பா, அவருக்கு ஒரு சாப்பாடாக கொடுன்னு நினப்பு வந்தாலே நான் செஞ்சவருடைய வெற்றியை பூர்த்தி ஆயிடும். உங்களுடைய மகள் மனைவிலாம் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஆசையா ஃபர்ஸ்டே அவங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க, அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க எவ்வளவு சந்தோஷத்தை தெரியப்படுத்தினாங்க? இல்லை, நான் திடீர்னு தான் செய்வேன். இது திடீர்னு அவங்களுக்கே தெரியாதா? திடீர்னு சொன்னேன், போய் காமிச்சேன், நல்லா இருக்கு, ரெடி சூப்பராக இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. பூர்வீக ஊரில் ஒன்று இருக்குது, நான் குலசாமி கும்பிடுவேன். ஒரே ஒரு இது அதான், வேறு நிறையா நான் இது வரைக்கும் திருப்பதி கூட போனது கிடையாது. இதுதான், நீங்கள் குலசாமி கும்பிடாமல் எத்தனை சாமி கும்பிட்டாலும் புண்ணியம் கிடைக்க நான் புராணங்கள் இதிகாசங்களை படிச்சிருக்கேன். அதுக்கடுத்து முன்னோர்கள் சிவசமாதி, இப்போ சாய்பாபா கும்பிட்றோம், சிவசமாதி அடைந்த சித்தர்களை வழிபடும்போது கிடைக்கிற பிரமிப்பும் வாழ்த்தும் நீங்கள் இறைவன்ட்ட வென்ற எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அது மாதிரி எனக்கு முக்கியமான குலசாமி இந்த 4 பேர் தான். முத்து கருப்பணசாமி, அதனால என் பேர் முத்துன்னு வச்சு.
முத்தாசாமி கும்பிடுவேன், அதுக்கடுத்து 3 பேர். இதில் தான் ஆத்ம திருப்தி போதும். சூப்பர்ண்ணே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்கே வந்து பார்க்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் வந்து அங்கே வர்றதுக்கான வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி கிடைச்சிருக்கும். ஆமாம். நான் முதல்ல ஆட்டின உரல், நான் 20 வருஷமாக படுத்திருந்த கட்டில்னா கட்டில் கிடையாது, ஒரு கல் தான். பின்னாடியே கிணறு, குளிச்ச கிணறு. நான் இருந்த மொத்தமே 10க்கு 14 வீடு. இப்போ 4-5 வீடு கட்டிருக்கு, அது வேறு. இருந்தாலும் அந்த வீட்டில் போகும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சிலிர்ப்பு. நான் படுத்துருப்பேன், பக்கத்தில் பாம்பு படுத்துருக்கோம். ஏன்னா பம்பிச்சிட்டு கிணறு இல்லையா, பின்னாடி மோட்ரு, பெரிய கிணறு இருக்கும், அதுலேருந்து தான் மோட்ரு வந்துருக்கும். இந்த மாதிரி வெப்ப காலத்துலலாம் வெளியேறி வருங்க. எங்கள் அம்மாவே என்னை தூக்கிட்டு ஓடுவாங்க, கருப்பாக உருண்டையாக கடுப்பேன், ஆட்டு உரல் மாதிரி. குழவிக்கல்னு எங்கள் அப்பாலாம் 2 இடம் மிதிச்சிருக்காரு. சத்தம் வந்தோடனே தான் என்ன சத்தம் வருது அப்படின்னு, அங்கே தான் முத்து கிடைக்கும் அப்படி. அப்படிலாம் ஒரு கிராமிய வாழ்க்கை. அதெல்லாம் சொல்கிறேன், எனக்கும் கலைத்துறைக்கும் சம்மந்தமே இல்லை. நான் அந்த ஊர்லேருந்து வந்தது எனக்கே ஆச்சரியம். இதெல்லாம் அவங்க செஞ்ச புண்ணியம். என்னை இங்கே உங்கள்கிட்ட முன்னுக்கு உட்கார வச்சிருக்கேன். எனக்குலாம் ஒன்றுமே கிடையாது. கிராமத்தில் தலைகளை திருக்குறளை சொல்கிறவே இருக்கான். சும்மா ரோட்டில் பிச்சை எடுத்து பிழைக்கிறவங்க அதுக்கெலாம் அவ்வளோ பியூராக அழகாக இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி நம்மளோட டேலண்டில் இருக்காங்க. இங்கே வர்றதுக்கு அவங்க செஞ்ச புண்ணியம், எங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன். கடைசியாக இது முடிக்கிறப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்கள் மனைவிக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், இல்லை இது நான் சொல்ல தவறிட்டேன் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்பா போன்னு பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கோவப்படுவேன். ஏன்னா அவங்க ஜென்ரேஷன் கேப்பில் அவர் ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணால் எனக்கு பிடிக்காது. அப்போல்லாம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட பேசினதில்ல ஃபோன் கால். 50 செகண்டில் ஃபோனை வச்சுருவோம். இப்போ நினைக்கிறோம் பேசுகிறதுக்கு நம்ம நிறையா இல்லை, கேட்குறதுக்கு நிறையா இருக்கும். அப்படி இருக்கணுப்பா, அப்படி இருக்கணும். அந்த வார்த்தையெல்லாம் இப்போ உள்ள யங்ஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. நிரம்ப இருக்கும்போது பேசுங்க, இல்லாத போது இப்போ அப்பாண்டு என் மொபைலில் இருக்குது, பேர் இருக்குது, ஆனால் ஆள் இல்லை. அதனால் நிறைய கேட்கலாம், பேசலாம் மனசு விட்டு. அதனால் அவங்ககிட்ட பேசாமல் விட்டுட்டோமேன்றது, நிறைய கேட்காம விட்டுட்டோமேன்ற ஒரு வருத்தம். அம்மாவுக்கும் அதே தான். மனைவி அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். அதான் சொல்ல தவறிட்டேன்னா, ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஒட்டி போயிட்டாங்க. அது இறைவனுக்கே பிடிச்சி கூப்பிடு. அதனால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குமா, ரொம்ப சாமியோட ஒட்டினா பிடிச்சிக்கிறோம் அப்படின்ற அந்த இதை சொல்ல விட்டுட்டோமோ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது.